ஏற்படுத்துறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க தடையா நினைக்கிறீங்களா இல்ல வரணும்னு நினைக்கிறீங்க? அவர் வரணும்னு தான் நினைக்கிறோம் நாங்கள். ஆமாம், சில பேர் தடையாக நினைக்கிறாங்க. ஆனால் எங்கள் இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அவர் வரணும் தான் நினைக்கிறோம் எல்லாரும். இப்போ உங்க பகுதியில் வந்து அவர் முதல் தன்னுடைய பிரச்சாரத்தை திருச்சியில் உங்க ஊர்ல வந்து தொடங்குறாரு. எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானே விஜய் பார்த்ததில்ல, இனிமேல் தான் பார்க்கணுன்னு கொஞ்சம் ஆசைப்பட்றேன். மதுரைக்கு கூட போயிருந்தாரு, ஆனால் அன்றைக்கி கூட போக முடியல. இங்கே வந்து பார்க்கணுன்னு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. உங்க திருச்சிக்கு வந்து முதல் பரப்புரையை ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. ரொம்ப வரவேற்கிறீங்க? வரவேற்கிறோம். அவர் எப்போ வருவாருன்னு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எப்போ வருவாருன்னு வெயிட் பண்ணுறீங்க? ஆமாம். நன்றிண்ணா. அண்ணா, உங்கள் ஊர் திருச்சியில் இதே காந்திபுரத்தில் விஜய் வந்து பேசத்தான் இருக்காரு. நீங்கள் என்னென்ன வரவேற்கிறீங்களா இல்லை எதிர்க்கிறீங்களா? கண்டிப்பாக வரவேற்க வேண்டியது. அதாவது இப்போ வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வர முடியாது, ரொம்ப நல்லது பண்ணியிருக்காப்புல. இப்போ அரசியல் வந்து மாற்றம் இருந்தால் தான் கொஞ்சம் ஏதாவது நல்லது நடக்கும். அதனால் வரவேற்கிறோம். முதல் பிரச்சாரத்தில் உங்கள் ஊர்லேருந்து தொடங்குறாரு. எப்படி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? நம்ம ஊரில் தொடங்குறது ரொம்ப சந்தோஷம் தான். திருச்சிங்கிறது கொஞ்சம் இப்போ பர்மிஷன் தராமல் இருந்தாங்க. பர்மிஷன் தரனாலும் பேசுகிற மாதிரி தான் உத்தேசமாக இருக்குது. இப்போதைக்கு திருச்சியில் சத்திரத்தை தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து தொடங்குறது வரவேற்கிறீங்களா? கண்டிப்பாக வரவேற்கிறோம். தளபதி வரவேற்க மாதிரி யாரும் வரவேற்க போகிறோம். வரவேற்கிறோம். ஆனால் இங்கே இருக்கிற இளைஞர்லாம் எப்படின்னு இருக்குது சப்போர்ட் அவருக்கு? திருச்சியை பொறுத்த வரைக்கும், திருச்சி மதுரை இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் தளபதி சப்போர்ட் தானே ஜாஸ்தி. மற்ற யாரும் வரமாட்டாங்க. இந்த திருச்சியில் அவர் அதிக வாக்கு வாங்குவார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த தொகுதியில் அவர் திருச்சியில் அறிவிச்சார்னா கண்டிப்பாக தளபதி தான் ஜெயிப்பாப்பில். அது வந்து 100% வாய்ப்பு. நன்றி. ஆனால் திருச்சி உங்கள் ஊரில் வந்து முதல் பிரச்சாரத்தை விஜய் ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் எப்படி வரவேற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? நாங்கள் வரவேற்கிறோம். வரவேற்கிறீங்க. அவர் செய்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லதாக இருக்குது. நல்லது நடக்கும்னு நினைக்கிறோம், அவ்வளோதான். இதே இடத்துலேருந்து தொடங்கலான்னு இருக்காரு. பல பேர் தடையை ஏற்படுத்துகிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது பிடிச்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, பிடிக்காத ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்காங்க. நமக்கு பிடிச்சிருக்கு, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. முதல் பிரச்சாரத்தை இங்கேருந்து தொடங்குறாங்க. என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? மதுரையிலேருந்து எல்லாம் அங்கங்கே சென்னையிலேருந்து தான் தொடங்குவாங்க. அவர் திருச்சியிலேருந்து முதல் பிரச்சாரத்தை தொடங்குறாரு. எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு தெரியுதுல்ல நல்லது இடம் கெட்டது இடம்னு தெரியுதுல்ல. அதனால் அவர் நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு, அவ்வளோதான். அப்போ நீங்கள் வரவேற்கிறீங்க? வரவேற்கிறோம். நன்றி. தம்பி, உங்கள் ஊருக்கு இப்போ திருச்சிக்கு இதே இடத்துல வந்து பேசலான்னு இருக்காரு. நீங்கள் வரவேற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? ரொம்ப தீவிரமாக இருக்கேன். ரொம்ப நாள் கனவு. அதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கேன். அதெல்லாம் ரொம்ப நேரில் பார்க்கணுன்னா கடவுளை பார்க்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து சத்தியமாக எங்கள் பயிலுக்கு ஒரு 400 பயில் இருக்கும். 400 பயிலும் தளபதி கட்சி தான். எங்கள் பயிலுக்கு எல்லாம் டிவிக்கே தான் ஓட்டு போடுவோமே. அதனால தான் ஜெயிக்க வைப்போம். இப்போ 2026 டிவிக்கே தான் ஜெயிக்குமே. எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க இங்கே திருச்சிக்கு வர்றதுல? சொல்கிறேன்ல, அதுதானே. நானும் 5000 பேர் திருச்சியிலே இருக்கோம். திருச்சியிலே எங்கள் டீமே 5000 பேர் எல்லாமே டிவிக்கே தான். டிவிக்கு அந்த 5000 பேர் டிவிக்கே தான் ஓட்டு போடுவோம். இப்போ மதுரையில் மாநாடு நினச்சில, அப்போ அதுக்குள்ள